வணக்கம். நேற்றைய தினம் சேலத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பான செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த கூட்டத்திற்கு 5000 பேருக்கு பங்கேற்பு, அதாவது போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தது 5000 பேருக்கு அப்படிங்கிறாங்க. 5000 பேருக்கு மேலவும் அதிகமாக வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டத்தில் விஜயோட பேச்சு மிக அருமையாக இருந்தது. அதாவது இவ்வளோ நாள் பேசலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது பேச்சுக்களில் கூட இந்த விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பேசின கருத்துக்களில் முரண்பாடு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குலாம் சொன்னாங்க. விமர்சனங்கள் இல்லாமல் இருக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக அமைந்தது. இந்த பேச்சில் விஜயின் உண்மையான வேகம் வெளிப்பட்டது. விஜயோட வேகம் வெளிப்பட்டது. மிக தெளிவாக இருந்தது ஒரு வார்த்தைகளும். அதே மாதிரி படையூரை விட்டு வெளியே வர மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிருந்தாங்க. அதற்கு அந்த விமர்சனத்துக்கு படையூரை விட்டு இல்லை, எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கிறதுக்காக என் வீடே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்புல. அது மிக சிறப்பாக்கு. அதுக்கடுத்து கட்சிகள் தனிப்பட்ட முறையில் நம்ம மீது விமர்சனம் வைக்கிறது, அதை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான கருத்து, அந்த கருத்து எல்லாரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கருத்து. அறிஞர் அண்ணாவே உயிரோடு இருந்தாலும் சிந்தித்து பார்க்கணும் அந்த கருத்து. ஏன்னா புதுசாக ஒரு தனியாக கட்சியை ஆரம்பித்து நான் தனியாக நிற்கிறேன், நான் இந்த கட்சி இந்த இது தலைவர் சொல்லியிருக்கேன், நான் இந்த கட்சின்னு தனியாக ஆரம்பித்து 30% எனக்கு இருக்குங்கிற அளவுக்கு செல்வாக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தனியாக நின்று காட்டுறேன். அது மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர் கூட இருந்து 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவராக இருக்க நீங்கள் தான் முதல்வரையெல்லாம் ஆயிருக்கீங்க. அப்படி இல்லை என் கட்சி. இது சாதாரணமாக மக்கள் மன்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கட்சியை ஆரம்பித்து நான் தனியாக நிற்கிறேன். அது மாதிரி உங்களால் இருக்க முடியுமா? தனியாக யாராவது நின்றுக்கலான்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி இது. இதற்கு தகுதியான பதிலை யாரும் சொல்லவில்லை இன்னும். ஏன்னா இது அந்த கேள்வி தகுதியான பதிலை யாரும் சொல்லவில்லை. இன்னும் நிருபர்கள் என்ன பண்ணணும், விஜய் பேச்சை வச்சு இன்னும் திமுக காரவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இதனுடைய கருத்துன்னு கேட்கல. இன்னும் அவங்கள்ட்ட போய் நேரம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பத்திரிகைக்காரங்கள்லேருந்து எல்லாமே ஜாலரா அடிச்சுக்கிட்டா எப்படி போய் கேட்பாங்க. ஆனால் இந்த பேச்சு மிக அருமையாக இருந்தது. ஒரு தலைவரை வச்சு ஒரு தலைவர் இருக்கார், அவர் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவருடைய கொள்கையிலேருந்து முரண்பட்டு பிரிகிறீங்க. இப்போ திமுக இருக்குன்னா திமுக பெரியார் வச்சு ஆரம்பிச்சிருந்தார். பெரியார் தான் தலைவர். அதிலேருந்து முரண்பட்டு பிரிஞ்சு வந்தாங்க. அதில் பேர் கொஞ்சம் பாதி பேரை பிரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க தான் அண்ணா ஒன்றும் தனியாக கட்சி ஆரம்பிக்கலை. அண்ணாவிலேருந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் கலைஞர். அவர் ஒன்றும் தனியாக கட்சி ஆரம்பிக்கலை. அவங்க அந்த ஓட்டுக்களை பிரித்து கொண்டு வந்து தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சாரார் இருக்கப்ப பெரியார் இருக்கார். பெரியார் அவர் தீக்கால இருக்காரு. அதுக்கு முன்னால் ஒரு கட்சியில் இருந்தார். அது என்ன கட்சி? தியாகராயர். இப்போ நகர் இருக்கு பார்த்தீங்களா? தியாகராயர் கட்சியில் இருந்த அவர், அதாவது தியாகராயரில் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீதி கட்சின்னு இருந்துச்சு. அந்த நீதி கட்சியோட தலைவர் யார்? தியாகராயர். அதாவது இப்போ நகர்னு நம்ம சொல்கிறோமே, அது நகர்னா தியாகராயர் நகர் தான். அந்த நீதி கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று காங்கிரஸிலிருந்து விலகி
ஆனால் பேரறிஞர் பெரியார் வந்துட்டு 30, 33, 36, அதாவது 1936 வந்து காங்கிரஸில் இருந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சியில் விலகி சேர்ந்து அந்த நீதி கட்சியில் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் இவர் தனியாக அதிலேருந்து மாறுபட்டு விலகித்தான் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் திமுக. அந்த திமுக கழகத்தில் வந்து அறிஞர் அண்ணாலாம் சேர்ந்து இருந்து கலைஞர்லாம் சேர்ந்துருக்கும்போது அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது திக. ஃபஸ்ட்டு பெரியார் ஆரம்பித்தது திக, அதுக்கு அடுத்தது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது அதிமுக. ஆக மொத்தம் வந்துட்டு ஒரு கட்சி சார்பிலேருந்தே வந்திருக்காங்க. நான் வந்து என்னுடைய கட்சி நான் யார் சார்பிலையும் வரல. நான் என்னுடைய கட்சி என்னுடைய பேரை சொல்லி நான் வந்துட்டு இன்னும் வந்து செய்கிறேன், நாட்டுக்கு நல்லது செய்கிறேன், நான் வந்திருக்கேன். அப்படி வந்தது தவறா? நான் வந்தது இந்த மாதிரி காரணத்துக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி மிகவும் அருமையாக, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தனியாக நின்று ஜெயிச்சு இத்தனை % ஓட்டுன்னு உங்களால் வாங்க முடியுமா? என்னை பற்றி விமர்சனம் பேசுகிற நீங்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இத்தனை % வாங்க முடியுமா? நான் தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். கட்சி ஆரம்பித்து எனக்கு 30% செல்வாக்கு இருக்குன்னு இப்போ பத்திரிகை செல்வங்கள்லேருந்து எல்லாம் வந்து ஒரு கணிப்பு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குமா உங்களுக்கு? தனியாக அவங்களால இருக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் கேள்வி விட்டுருக்கார். அதுக்கு தகுந்த பதில் இன்னும் யாரும் சொல்லலை. 2 நாளாக ஆக போகுது. நேற்று நடந்த மீட்டிங்கில் நல்ல பேச்சு, மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வழக்கம் போல் வந்து திமுகவுக்கு எதிர்தான் நமக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான் நமது வேலை என்று பேசியிருக்கிறார். அதுவும் மிக சிறப்பு. திமுக வந்து அதாவது தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்வர் வந்து ஒரு அறிக்கையில் வந்து விட்டுருந்தார். ஒரு மாதத்துக்கு முன்னால் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்ம ஆட்சியில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு விட்டுருந்தார். அப்படின்னா அப்போ ஏன் வந்துட்டு போராட்டங்கள் நடக்குது? அப்போ அந்த போராட்டங்களை வரிசைப்படுத்தி சொன்னார். அதாவது போராட்டங்கள் நடக்குதுன்னு இப்போ நான் சொல்கிற ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லலை. விஜய் சொன்னப்போ பேச்சை பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையை அடுக்கி ஆசிரியர் போராட்டம் 3 நடந்திருக்கு. ஆசிரியர் போராட்டம், இடைவெளி நேர ஆசிரியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் பகுதி, அதாவது அதுலேயும் இந்த 2-3 பிரிவாக இருக்கும்ல. ஆசிரியர்கள் வந்துட்டு வேலை இல்லாத நாட்களில் வந்துட்டு அவங்க லீவு போட்டப்போ அதுக்கு தற்காலிக ஆசிரியர் போடுவாங்க. அந்த பணி நியமனம் எங்களையெல்லாம் ஏன் நியமனம் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த போராட்டம் ஏன் நடக்குது? அப்போ வேலையில் ஃபுல் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காதுல்ல. அப்போ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடக்குது. உண்மை தானே? போராட்டம் நடக்கல, அப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அப்போ அந்த தொழிலாளர்களே வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸாம், அதாவது படித்தவர்களுக்கு எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அதை வந்துட்டு எழுதுறதுக்காக பத்திரிக்கை இதெல்லாம் வந்துருந்தாங்க. அப்போ வந்துட்டு அதில் ஏதோ கம்ப்யூட்டரில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த பரீட்சையவே நிப்பாட்டிட்டாங்க. அது வேலைவாய்ப்புக்கான பரீட்சை, எனக்கு பேர் தெரியல. அது வேலைவாய்ப்புக்கான பரீட்சை. எல்லாம் படித்து முடித்து டிகிரி வாங்கினவன் 2வது வேலைக்காகன்னு படித்து எழுதுறது. அந்த மாதிரி ஒரு பரீட்சையை அதுக்கு எவ்வளோ 1 மாதம் ட்ரைனிங் எடுத்துப்பேன்ல. அப்படி எடுத்து அதை எழுதுறதுக்காக பாடுபட்டு எல்லாம் வந்து பரீட்சை வந்தால் அது வந்துட்டு ஏதோ சூழ்நிலை சொல்லி காரணம் சொல்லி அந்த இதை வந்துட்டு அந்த பரீட்சையவே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அதுக்கான வேலைவாய்ப்பில் என்னாச்சு? இப்போ இதுக்கடுத்து இதை எப்போ திரும்ப செய்வாங்க? இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் திரும்ப நடக்கும். ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கடுத்து ஆட்சி மாறுதான், இவங்க ஆட்சியை வச்சுங்க. மொத்தம் 1 வருஷம் ஆயிரும். அப்போ அந்த 1 வருஷம் இவன் படித்தவன் இதே நினப்பில் இருக்க முடியுமா? அப்போ அவனுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுது? இது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இப்போ அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா பத்திரிக்கை எழுதுனவங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல.
நல்ல கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது திமுககாரர்கள் அவர்கள்ட்ட நீட்டி கேள்விகளை கேட்டு பத்திரிகை நிருபர்கள் கேட்கல. இது இருக்க அடுத்தது விஜய் பேச்சு முடிஞ்சோடனே நைனா நாகேந்திரன் பாஜக தலைவர் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க உங்களுக்கு. கேள்வி கேட்டதில் அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். அவர் வீட்டை விட்டு வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அதோடு நிறுத்திருக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டார், திரிஷாவை விட்டு வெளியில் வரட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணணும், பத்திரிகை நிருபர்கள் அதை அது சரி, அது இருக்கட்டும், அதை சாதாரண விஷயம் விடாமல் விஜயின் முக்கிய பாயிண்ட் என்ன, விஜயோட முக்கிய பாயிண்ட்டு அந்த புள்ளி விவரம். அதாவது நான் தனியாக நின்று என்னால் காட்ட முடியுது, அதாவது தனியாக நின்று நான் இப்போ நின்று காட்டியிருக்கேன், அது மாதிரி உங்களால் யாராலும் முடியுமா, கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனியாக நின்று முடியுமான்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லாமல் இப்போ என்ன ஆச்சுன்னா திரிஷா விஜய் பிரச்சனையை பெருசாக்கி நைனா நாகேந்திரன் பக்கம் திரும்பி திமுகவோட தான் போட்டிங்கன்னா திமுகவோட நேரடி போட்டியே திமுகவோட அப்படி போகணும். திசையை திருப்பி விட்டார்கள். பத்திரிகை ரிப்போர்ட்டர் திரும்பிட்டாங்க. நம்ம தாவேக்கா சார்பில் போகிறவங்கெல்லாம் ஒரு யூடியூப் குரூப் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு இன்னும் அரசியலில் அதே இப்போ அவங்க சொல்கிறதுக்கு என்ன நடந்துக்கிறாங்கன்னா உடனே திசையை திருப்பி நைனா நாகேந்திரன் திட்டத்தை ஒரு வேலையை வச்சு போடுறாங்க. அது நம்ம பிரச்சனை இல்லை. விஜய் உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் தாவேக்காவுக்கு யூடியூப் போடணுன்னா போடுங்க. நான் கூட ஒரு 10 வீடியோவுக்கு போட்டிருக்கேன். நான் ஆனால் எந்த கட்சியும் இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த கட்சியிலையும் நான் சேரல, உறுப்பினர்லாம் இல்லை. ஆனால் போட்டிருக்கேன் விஜய்க்கு வீடியோ. இப்போ கூட விஜய்க்கு வீடியோ போடுறேன். அதனால் விஜய் கட்சி இல்லை. இருந்தாலும் அது எதனால் வருது பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னான்னு பார்க்கணும். விஜய் திரிஷாவை பற்றி அவர் தப்பாக சொன்னாங்கிறதுக்கா அவரை பற்றி அவரை திட்டி வீடியோ போட்டால் உடனே விஜய்க்கு ஓட்டு கிடச்சிருமா? உங்கள் நோக்கம் திமுகவை நோக்கி தானே போகணும். ஏன் திசை மாறுது? பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் அப்படித்தான் திசையை மாட்டி விடுவாங்க. அதனால் மொத்த யூடியூப்புக்காரவங்களும் நான் நைனா நாகேந்திரன் திட்டிகிட்ருக்கேன். அவரை திட்டி என்ன பிரயோஜனம்? நீங்களே சொல்கிறீங்க அவர் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் திட்டுறீங்க? இப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் அவரை திட்டி போகிறனால ஏதாவது நன்மை இருக்கா? அதை விட விஜய் பேசுகிறதுல முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் எடுத்து வச்சு பேசுகிறீங்கன்னா அதில் நன்மை இருக்குது. அதே மாதிரி செல்லூர் ராஜர் சொல்லியிருக்காரு. செல்லூர் ராஜர் விஜய் பேசுகிறதுக்கு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்பியாருக்கு எம்ஜிஆருக்கு என்ன போட்டி, அதனால் வேறு யாரையும் பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அதான் நம்பியாருக்கு கொடுக்குறது திமுகவை கொடுக்குறாரு. அந்த என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சூசகமான பதிலை சொல்லணும். இப்போ அவர் நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பி வர்றாரு. பாஜகவை பற்றிலாம் சொன்னாங்க, எதுவும் பேசலை இந்த டீப்பில் இருக்கும்போது டிஎம்கே பக்கம் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்கிறக்கா அதை திருப்பி ட்விஸ்ட் பண்ணி விடுறது. அதுக்காக திருப்பி விட்டாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா கவனம்னா, இப்போ நைனா நாகேந்திரன் சொன்னது பொய்யா உண்மையாங்கிறது அவர் டீப்பில் சொல்லியிருக்காரு உண்மை. அது பேச்சு நேரடியாக சொல்லிட்டார். ஆனால் யூடியூப்பில் நைனா நாகேந்திரன் விமர்சனம் பண்ணால் என்ன ஆகும்னா, விஜய் மீது தப்பு இருக்குது, விஜய் திரிஷா கூட பழகிறது உண்மைங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா பயில்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார், அவர் அதை பற்றி உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இந்த மாதிரி இருக்கும்போது கவனமாக இருந்து விஜயினுடைய பேச்சில் வெற்றிக்கான வழியை வகுத்து அதற்கான நேர் வழியில் செல்ல வேண்டும். யூடியூப்பில் தான் கொஞ்சம் விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க தவிர மேடையை போட்டு மேடையில் ஏறி தாவக மீட்டிங் இன்னும் அதிகமாக நடக்கலை. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் விஜயோட கட்சியை வளர்க்கணும்னா, தமிழக வெற்றி கழகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னா மேடை ஏறி பேசுங்க. யூடியூப்பில் போட்டு விஜயை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் திட்டிகிட்டு இருக்க வேண்டியதான் ஓட்டு மாறி போயிடும். கடைசி நேரத்தில் டேர்னிங் ஆகிடும். இந்த திருக்குறளை பற்றிலாம் இப்போ இந்த ஒரே வார்த்தையில் திருப்பிட்டாங்க. விஜயோட நேற்று பேசின பேச்சை பற்றி விஜய் யூடியூப்பர்
விஜய் யூடியூபர்னு நான் ஒரு 4-5 பேர் இதில் இருக்காங்க பார்த்துருக்கேன். அவங்களே வந்துட்டு நயன்தாரா திட்டத்தில் தான் இருக்காங்க தவிர விஜய் என்ன பேசுகிறாங்கிறத போடல. அப்போ என்ன ஆகும்? அப்போ விஜய் த்ரீஷாவுக்குள்ள நட்பு உண்மையாக இருக்குமோ, இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நயன்தாரா நாகேந்திரன் சொல்கிறது உண்மை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டுறாங்க. அப்படிங்கிற மாதிரி டேனிங் திரும்பிடும். அதனால் இந்த செய்தியை நீங்களே மீண்டும் பரப்புனா அது உண்மை செய்தியாக மாறிவிடும் என்பது எனது கருத்து. நன்றி, வணக்கம்.